விடுமுறை தினம் என்பதால் சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் இன்று அதிகமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், புத்தக கண்காட்சியில விற்பனை எந்த அளவு நடைபெற்று வருது? வேதவள்ளி, நாளையோடு புத்தக காட்சி என்பது நிறைவு பெற இருக்கிறது. இன்றைக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிக அளவிலான மக்கள் காலையில் இருந்தே வரிசையில் நின்று பார்த்துக் கொண்டு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 13 நாட்களில் இறுதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிக அளவிலான மக்கள் நீண்ட வரிசையில், அதாவது 11 மணிக்கு தான் அரங்கம் ஆரம்பிக்கும். வார நாட்களில் ஒரு முறையாகும். அதே போல ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கே தொடங்கிவிடும் என்ற அடிப்படையில் நீண்ட வரிசையில் நிறைய பேர் வந்து காத்திருந்து பல்வேறு அரங்குகளுக்கு வந்து வாங்கி வண்ணம் செல்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு எழுத்தாளர்கள் எல்லாம் கூட இங்க வந்திருக்காங்க. இன்றைக்கு நம்ம இந்த பாபாசி தென்னிந்திய பதிப்பாளர்கள் சங்கத்தை நம்ம கேட்கும்பொழுது கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த புத்தக காட்சியை கடந்த 11 நாட்களாக வந்திருப்பதாக தெரிவித்தார்கள். அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த சரித்திர நாவல்களை அதிக அளவில் மக்கள் வாங்கி சென்றிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு மகளிருக்கு பிடித்த சமையல் குறிப்பு புத்தகங்கள், சிறுவர் சிறுமியர்களுக்கான புத்தகங்கள், அதே போல அறிவியல் தொழில்நுட்ப புத்தகங்கள் என அனைத்து தரப்பு புத்தகங்களுக்கும் நல்ல வரவேற்பு இருந்திருக்கிறது. தற்போது தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் நம்மிடம் இருக்க அவரோட பேசலாம். சார், நீங்க எந்த மாதிரி புத்தகங்களை வாங்க வந்திருக்கீங்க? நான் அடிப்படையில் பெரியார் புரட்சியாளருடைய கொள்கை தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர். அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர், லெனின், டார்வின் சித்தாந்தங்கள் போன்ற பகுத்தறிவு சம்பந்தமான புத்தகங்களை வாங்குவதற்காக வந்திருக்கிறேன். நான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புத்தக காட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய மகன் 10வது படித்து கொண்டிருப்பதால் அவருக்கு சொந்தமான அறிவியல் புக்குகள் போன்ற சமுதாய புக்குகள், பொதுநல புக்குகள்லாம் வாங்குவதற்காக மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறோம். காலையிலேயே 9 மணிக்கு வந்து விட்டோம். அரங்கம் தேங்கும் போது முதல் ஆளாக வந்து புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால மக்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு அதிக அளவிலான மக்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று மாலை கூட லேனா தமிழ்வாணன், மணிமேகலை பிரசுரத்தை சேர்ந்த லேனா தமிழ்வாணத்துடைய 36 நூல்கள் வெளியீட்டு விழா இருக்கிறது. நாள்தோறும் பல்வேறு விழாக்களுக்கும் இங்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. பல்வேறு எழுத்தாளர்கள், சொற்பொழிவாளர்கள் என அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இங்கு வந்து சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற விடயங்கள், சிறப்பு விடயங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, நாளை நிறைவடைய இருக்கும் இந்த புத்தக கண்காட்சி எப்போ தொடங்கப்பட்டது? இதுவரைக்கும் புத்தக கண்காட்சிக்கு எத்தனை பேர் வருகை தந்திருக்காங்க? எத்தனை புத்தகங்கள் விற்பனையாயிருக்கு? அதாவது வழக்கமாக இந்த 38 புத்தக காட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதங்களில் நடைபெறும். அந்த பொங்கல் விடுமுறை நாட்களை ஒட்டி அந்த பள்ளி கல்லூரி விடுமுறைகளை எய்ம் பண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க. இந்த முறை இந்த சென்னையில் ஏற்பட்ட பெருமழை வெள்ளம் காரணமாக அந்த பதிப்பாளர்கள் எல்லாம் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்ட அடிப்படையில் இந்த ஜூன் மாதத்தில் வந்தது. அது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாசகர்களுடைய வருகை என்பது மிக குறைந்த அளவில் இருந்ததாக சொல்லப்படுகிறார்கள், இங்க சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கல்லூரிகள் எல்லாம் தொடங்கி செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே அந்த 38 புத்தக காட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் நடைபெற்று இது மட்டும் ஜூன் மாதத்தில் நடைபெறும். அந்த நேரம் மாற்றம், அந்த கால மாற்றம் எல்லாம் கருத்தில் கொண்டு சிலர் ரெகுலரா வர்றவங்க எல்லாம் வராம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாப்பாசி சார்பாக 5 லட்சம் இலவச பாஸ்கள்லாம் வழங்கியிருக்காங்க, பள்ளி கல்லூரியில் வழங்கியிருக்காங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க கவுண்டர் மூலியமாக வித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு அதிகமானவர் வந்து பார்த்திருக்காங்க. நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் வசூல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள், ஏடிஎம் வசதி எல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. ஏன்னா புத்தகம் வாங்குவதற்கு பணம் கொண்டு வர பட்சத்தில் ஏடிஎம்மில் உடனடியாக பணம் எடுத்துக்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் செய்யப்பட்டிருந்தது. மாலை நேரங்களில் சொற்பொழிவுகள், சிறப்பு எழுத்தாளர்கள் பங்கேற்றக்கூடிய சொற்பொழிவுகள் நடைபெற்றது. இன்றைக்கு அதிக அளவிலான மக்கள் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தம் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி கடந்த ஆண்டை காட்டிலும் புத்தக விற்பனை என்று குறைந்த அளவில் இருந்தாலும் எண்ணிக்கை அடிப்படையில் அதிக அளவில் இருக்கும் என்று பாப்பாசி சார்பில் நம்மிடம் பேசியிருக்காங்க.